நமக்கு 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் வரும். இன்னொரு பெட்ரூம் வந்து நமக்கு காமன் பாத்ரூம் தான். நீங்கள் ஹாலில் நமக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துடலாம். லிவிங் ஏரியா கொஞ்சம் பெரிய லிவிங் ஏரியாவே இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க. இந்த இடம் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட் பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணோன்னே விநாயகர் முருகர் 2 பேர் இருக்காங்க. இந்த வீட்டோட திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 750 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 40% யூடிஎஸ் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் என்கிட்ட கேட்டது தான் நம்ம இன்றைக்கி சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம சப்ஸ்கிரைப் உறவு ஒரு 2-3 பேர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 30 lakhs அதுவும் ஓஎம்ஆர் நியர்பை இருக்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்காக நான் இந்த சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலான்னா உங்களுக்கு டீட்டெயிலே தெரியாது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ ஃபுல்லாக இது இப்போ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷனில் தான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். நம்ம ப்ராப்பர்ட்டி மேலே 2nd ஃப்ளோர். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டியில் முக்கியமாக ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த ப்ராப்பர்ட்டியில் லிஃப்ட் இல்லை. ப்ராப்பர்ட்டி இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2nd ஃப்ளோர் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. லிஃப்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்கள் ஒரு 30 lakhs பட்ஜெட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு தான். ஸோ வாங்க, இப்போ நமக்கான கார் பார்க்கிங்கும் இருக்குது, அதையும் நான் காமிச்சிடுறேன். நமக்கான கார் பார்க்கிங் ஃப்ரண்ட்லேயே வந்துடும். இபிஎம் பாருங்கள், நமக்கு இதுதான் அந்த சைடும் காமிச்சிருங்க. 2 பிளாக்குமே செப்பரேட்டாக வந்து கேட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது, 2மே செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துடும். இபிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 phase இபி தான், செப்பரேட்டாக இபி மீட்டரும் வந்துடும். இப்போ நம்ம 2nd ஃப்ளோர் வந்துட்டோம். வந்தால் மூச்சு வாங்குதுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2nd ஃப்ளோரில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 3 வீடு வரும், அந்த சைடில் 2 வீடு. ஃபஸ்ட் மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கில் 12 வீடு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் வரீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நான் கீ எடுத்துகிட்டு வர முடியும். அப்படி இல்லைனாலும் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்க கீ எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு சின்னதாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு, நீங்கள் ஷூ ரேக் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நமக்கு இபியுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 phase இபி ஆன் பண்ணிக்கிறேன். 3 phase இபி கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு சவுத் ஃபேஸிங்கில் தான் இருக்குது, தீக்கோட்டில் தான் போட்டிருக்காங்க. உள்ளே வாங்க. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லாபி ஏரியாவை கனெக்ட் பண்ணிருக்காங்க. லிவிங் ஏரியா கொஞ்சம் பெரிய லிவிங் ஏரியாவே இருக்குது. நீங்களே பார்ப்பீங்க. இந்த இடம் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். டிவி யூனிட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல அவங்க வால் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது வால் பெயிண்ட் இல்லை, வால் ஸ்டிக்கர். ஸோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸ்டிக்கர் தான் இல்லைங்க, பெயிண்டில் தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கலரில் அட்ராக்டிவாக டிசைன் நல்லா இருக்கு பாருங்க. ரவுண்டா என்ன லுக்கு, ரவுண்டா மறுபடியும் பாரா. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜை யூனிட் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணோன்னே விநாயகர் முருகர் 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த வீட்டோட கிச்சன் இது தாங்க. கிச்சன் இந்த இடத்துல கொஞ்சம் காம்பேக்டான கிச்சன் தான். இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு வரும். இவ்வளோ கேப்பு நமக்கு இந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ கிச்சன் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது சமைக்கிற இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நம்ம தண்ணி வருது, பட் ஆனால் இது க்ளோஸில் இருந்ததால் நம்ம இதை டெஸ்ட் பண்ண வேணாம். எக்ஸாஸ்ட் ஃபேன் அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வுட்டில் போடலாங்க, பிவிசி தான். ஆல்ரெடி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பெயிண்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரீபெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செமி ஃபர்னிஷ்டுன்னு சொல்ல முடியாது, பிவிசியில் மட்டும் தான் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு பெட்ரூமில் மட்டும்தான் அட்டாச் பாத்ரூம் வரும், இன்னொரு பெட்ரூம் வந்து நமக்கு காமன் பாத்ரூம் தான். நீங்கள் ஹாலில் நமக்கு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்த்துடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு பெட்ரூம். இதை கிட்ஸ் ரூமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப காம்பேக்டான சைஸில் தான். உங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்குன்னா இந்த ரூமை நீங்கள் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சின்ன ரூம் தான், ரொம்ப பெருசுன்னு தான் சொல்ல முடியாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பிவிசி போட்டிருக்காங்க பாருங்க. இந்த பிவிசி போட்டு கவர் பண்ணிருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 அடி வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 750 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 40% யூடிஎஸ் வரும். ப்ரைஸ் வந்து நான் வீடியோ போக சொல்கிறேன், நீங்கள் வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல டிவி யூனிட் போட்டுக்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூம் இந்தியன் இதுவில் தான் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 6 அடி வரைக்கும் வால் டைல், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். ஒரு சின்ன வாஷ் பேஷனும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் போடுறதுக்கான கரெக்டான லொக்கேஷன் தான். இதுதான் நம்ம பார்க்க போகிற செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெட்ரூமை விட இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஆனால் காம்பேக்ட் சைஸில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி, ஏன்னா வீடியோவிலே சொல்லிடலாம், பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா, உங்களோட ப்ரைஸுக்காக மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்காக மட்டும்தான். இந்த வீட்டை ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூ பண்ணியாச்சு. இப்போ இந்த வீட்டோட ப்ரைஸை பார்த்துடலாம். இந்த வீட்டோட திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், இந்த வீட்டோட பில்டப் ஏரியா 750 ஸ்கொயர் ஃபீட். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 40% யூடிஎஸ் வந்துடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 29 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் நெகஷபிள். நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம பேங்க் லோனுமே போய் சாரி யுவர் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு 75% வரைக்குமே பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு சைட் லொக்கேஷன், அதுக்கப்புறம் சைட் டீட்டெயில் என்னென்ன வேணும், உங்களுக்கு டவுட் இருந்தால் லோன் ப்ராசஸ் பண்ணாதரா கொண்டுடுவேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 75% வரைக்கும் பேங்க் லோன் நம்மளே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க வந்து சைட்டோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க, டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ சைட்டை பார்க்க வரணும் அப்படின்னா அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்களே கைட் பண்ணி உங்களுக்கு ஒன்றுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணுமோ அதெல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஏன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்கள் சர்க்கிளில் யூஸ் ஆகுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.